Hello everyone, this is for BBA students first year maths important sums matrix and determinants section A la matrix and determinants varum and this video is from Gomathi Maths and English. You please subscribe my channel and share this video to your friends. Thank you. First question, A equal to 1 2 3 4, B equal to 5 6 7 8, A plus B கேட்டிருக்கு. இது வந்து ஒரு row, இது another row in matrix B. Now add பண்ணுறப்போ corresponding element add பண்ணணும். இதில் 1 plus 5, so 1 plus 5, next 2 6, so 2 6, இங்கே gap வந்துடணும் because இது second column, இது third column, இது fourth column. next என்ன 3, then இங்கே 7, next 4, இந்த இடத்துல கேப் வரணும், then 8. எதனால் கேப் வரணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், தேர்டு காலம், இது ஃபோர்த்து காலம். ரோ வந்து நமக்கு ஒரே ரோ தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 + 5 6, then 8 10 12. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Now next question, A given and B given, A cross B வந்து A மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து A into B நாட் பாசிபிள், மல்டிப்ளை பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் A என்ன, ஏயினுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இருக்கா, ஸோ ஒரு ரோ, தென் காலம் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம், அப்போ 4 காலம் இருக்குது. இப்போ இங்கே வா, மேட்ரிக்ஸ் பி, இதனுடைய ரோ எவ்வளவு 1, இப்படி வந்தால் ரோ, ஸோ ஒரு ரோ. தென் காலம் எவ்வளோ இருக்குது 1 2 3 4, ஸோ 1 2 3 4, ஸோ 4 காலம் இருக்குது. இப்போது இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் இது என்ன ஆகும், கேன்சல் ஆகும். பட் இங்கே வந்து நாட் பாசிபிள். ஸோ இதனுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதனுடைய நம்பர் ஆஃப் ரோவும் நாட் ஈக்குவல், ஸோ தட் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ திஸ் த ஆன்சர். இப்போ இதே கொஸ்டினை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை, ஒரு ரோ இருக்குது. ஸோ ஒரு ரோ, தென் 4 காலம்ஸ், ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 4 காலம். இதில் எத்தனை ரோ இருக்குது, 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோஸ் இருக்குது. அப்போ 4 ரோஸ் இன்ட்டு எத்தனை காலம் இருக்குது, ஒரே காலம் தான். இப்படி லைன் வருது, காலம்னா இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு காலம். இப்போ பாரு, இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு கண்டிப்பாக ஏபி மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அதனுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும், மீதி என்ன இருக்குது 1 ஹியர் 1. ஸோ ஒரு ரோ ஒரு காலமாக இருக்கும். அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ A இன்ட்டு பி ஈக்குவல் டு, ஒரு ரோ ஒரே காலம் தான். ஸோ இந்த மாதிரி இப்படி போட்டுக்க, இங்கே இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும், ஸோ 2 இன்ட்டு 1, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு 0, தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் தேர்ட் ஒன், இங்கே என்ன இருக்குது 3, தென் இங்கே என்ன இருக்குது 4, அடுத்தது ப்ளஸ் இங்கே 2, ஸோ 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 1. இப்போ க்ளோஸ் பண்ணிக்க. இது கூட நான் ரொம்ப நீளமாக போட்டேன். ஸோ ஈக்குவல் டு இங்கே 2 + 0 + 12 + 2, ஸோ ஈக்குவல் டு 12 + 2 14 6. ஒரே ரோ, காலம் எவ்வளோ இருக்குது, ஒரே காலம். 1 6ன்னு தனித்தனியாக பார்க்கணும், டுகெதராக பார்க்கணும். ஸோ 1 ரோ 1 காலம். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் அண்ட் ஸ்டெப் வந்து இங்கே இருக்குது. தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப், இதனுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும்.
இதனுடைய ஆர்டர் வந்து 2 row 2 column, 2 row இருக்குது, 2 column இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 row 2 column ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நமக்கு வர்றப்போ ஃபார்முலா வந்து ஏடி மைனஸ் பிடி பிசி. ஏடினா இதுவும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 into 5. ஸோ ஈக்குவல் டு 3 into 5 மைனஸ் இது இப்படி கிராஸாக இங்கே எடுக்கணும், 1 into 2. இப்படி மேலே எடுக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக இந்த மைனஸ் சைன் போடணும் ஃபார்முலா படி. ஸோ 15 minus 2 equal to 13 answer. Next question, principal P equal to 1500, rate வந்து 4% இருக்குது, time 2 years, find the simple interest. PRT by 100 formula. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு 1500 இன்ட்டு ரேட் வந்து 4, இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறனால இந்த பை 100, டைம் வந்து 2 years. ஸோ இந்த 0 இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 60 into 2 120. ஆன்சர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1000, ரேட் 5%. யூ ஹாவ் டு ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிஐ வந்து கண்டுபிடிக்கணும். சிஐனுடைய ஃபார்முலா ஏ மைனஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன்னா அமௌண்ட்டு, தென் பி வந்து பிரின்சிபல், திஸ் இஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா பி ப்ராக்கெட் 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. பி எவ்வளவு 2000, 1 + r என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் r. ஸோ 5/100. n எவ்வளவு, திஸ் இஸ் n, திஸ் இஸ் n, இது r and this is p. So whole square equal to 2000, 1 + 0.05. ஏன்னா 5/100, 1/100 அப்படின்னா 0.01, 5/100 அப்படின்னா 0.05. உங்களுக்கு கால்குலேட்டர் அலௌடு பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது கால்குலேட்டர் வச்சு கூட நீ போட்டுக்கலாம். ஸோ 2000 இன்ட்டு இது ஆட் பண்ண என்ன வரும் 1.05, எகெயின் 1.05 ஹோல் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால 2 times 205 வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஏ. சம் வந்து முடியல, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சிஐ கண்டுபிடிக்கணும். சிஐ ஃபார்முலா என்ன சொன்னேன், ஏ மைனஸ் பி இல்லையா. ஸோ வாட் இஸ் ஏ, 2205 மைனஸ் பிரின்சிபல் என்ன 2000. ஸோ 2000 செப்பரேட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 205. ஸோ rupees 205. ஸோ திஸ் இஸ் சிஐ. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் இடம் பார்த்தாம நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன். 30% ஆஃப் 600. பர்சன்டேஜ் அப்படின்னா இங்கே பை 100 வரும், இந்த இடத்துல 600. இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை வந்து நீ செக் பண்ணிட்டீன்னா whenever you need you can see the PDF link. ஸோ இங்கே 0 கேன்சல் ஆயிரும். 30 into 6, 6 3s are 18, 0க்கு 0. ஸோ ஆன்சர் 30% of 600 equal to 180. Maths section A matrix and determinant and section C வந்து statistics. Now cost price selling price இருக்குது, ப்ராஃபிட் கேட்டிருக்கு. ப்ராஃபிட் ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 500 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100, 400. ஸோ ஆன்சர் 100 rupees 100. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 5, 10, 15, 20. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ஜஸ்ட்டு you are adding 5, 10, 15, 20. So 5 plus 10 plus 15 plus 20 divided by எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது 1, 2, 3, 4. ஸோ இங்கே 4 ஆட் பண்ணினா 15, 15, 15, 30, then 50 by 4.
ஸோ உங்களுக்கு calculator allowed 50/4 அப்படியே calculatorல பார்த்துட்டிங்கன்னா சி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைண்ட் த மீன் ஆஃப் 10 20 30 40 இதுவும் அந்த ஆவரேஜே தான். ஸோ மீன் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணும் 1 2 3 4. ஸோ n ஈக்குவல் டு 4 பேலன்ஸ் டு 25 டைம்ஸ். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் திஸ். மீடியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஏறு வரிசையில் எழுதணும். ஏற்கனவே இங்கே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. 2 4 6 8 10 அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டர். ஸோ மீடியன் 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கவுண்டிங் வந்து 5 இருக்குது. 5 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர் வர்றப்போ மீடியன் ஃபார்முலா n + 1/2 வேல்யூ. ஸோ n எவ்வளவு மொத்தம் எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 5 இருக்கா ப்ளஸ் 1/2. இதெல்லாம் ஃபார்முலா 6 6/2 ஈக்குவல் டு தேர்டு வேல்யூ. ஸோ இதனுடைய தேர்டு வேல்யூ எவ்வளவு இங்கே 2 4 1 2 3 இதுதான் தேர்டு வேல்யூ. அப்போ ஆன்சர் மீடியன் ஈக்குவல் டு 6 the answer. Find the mode of 1 2 2 3 4. மோட் அப்படிங்கிறது இதனுடைய ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ தட் இஸ் மோடு. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூ யூ சி ரிப்பீட்டட் வேல்யூ. ரிப்பீட்டட் வேல்யூ எது 2. இந்த 2 தான் ரிப்பீட் ஆகுது. 2 டைம்ஸ் எழுதக்கூடாது, ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் 2. therefore mode equal to 2. This is answer. So if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomathi Maths and English. Thank you.